தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಕರುಣ ಸಿಂಧುಂ ಜಾನದಂ ಶಾಂತರೂಪಿಣಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರುಂ பிரணமாமதானம் கலியுகம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒன்று அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு என் கழுத்தில் இருக்க மாலை எப்படி தெரியறது. என் கழுத்தில் இருக்க மாலை எப்படி தெரியறது. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்க, தானமே பாருங்க. ஏன்னா அபூர்வமான நிறைய நம்மளுக்கு அனுபவங்களை பெரியவா நமக்கு கொடுக்கணும்னு என் மூலமாக கொடுக்கணும்னு ஏதோ முடிவாகிருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் ஏதோ என் கண்ணில் அது மாதிரியான அனுபவங்கள் பாடுறதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெரியவரோட அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது பெரியவா சிவஸ்தானம்ன்றதில் இருக்கா. அப்போ மெட்ராஸில் இருக்கக்கூடிய முரளிஸ் கஃபே அப்படின்னு சொல்லுவாள். முரளிஸ் கஃபே அதனுடைய மீனாட்சி மாமி உண்டு. அவருடைய பிள்ளை முரளி. இவள் 2 பேரும் தரிசனத்துக்கு வந்திருக்கா. இவா ட்ரிப்ளிகேனில் இருந்திருக்கா. அந்த நேரத்தில் முரளிஸ் கஃபே அவள் ட்ரிப்ளிகேன்லேருந்து இங்கே தேனம்பாக்கத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. வெளியில் ஒரே கூட்டமாக இருக்குது. சின்ன ஜன்னல் வழியாக பெரியவா அது உள்ளே உட்காந்துன்னு தானே பெரியவா இது பண்ணுவாள். அப்போ திடீர்னு இப்படின்னு இருக்கா. பெரியவா சொல்கிற இதை வச்சுட்டு அடக்கு தொண்டர் சொல்லலாம். பெரியவா சொல்கிறா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்குங்க. பெரியவா விநாயகரை அங்கே நேர விநாயகர் ஒன்று சன்னதி இருக்குது, அது தரிசனம் பண்ணுவார் பெரியவா. அப்புறம் தான் மற்ற பேரே பார்ப்பா. அந்த விநாயகர் பார்க்கணுங்கிறா, எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு. அப்புறம் எல்லோரும் தள்ளின்றாலாம். பெரியவா அங்கே தரிசனம் பண்ணிட்டாராம். அப்போது இவர் இந்த முரளி அம்மா மீனாட்சி மாமி 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கா போல இருக்குது. அதை முரளி அப்படி வான்வீடு கூப்பிட்டாரான். கிட்ட வந்தவொடனே பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி எழுந்து முடித்தோடனே பெரியவா சொன்னாலும், நீ எப்படி வந்திருக்க அப்படின்னாரு. காரில் தான் வந்திருக்கேன். சரி, என் கழுத்தில் இருக்க இது எப்படி தெரியுறது உனக்கு? கழுத்தில் ஒரு செயின் மாதிரி இருக்க போல இருக்குது. பெரியவா இந்த மாதிரி என்ன அவர் என்ன செயினாக போட்டிருப்பார், இந்த மாதிரி என்ன துராட்சம் தானே போட்டிருப்பார். அவர் கண்ணில் அது எப்படி இருக்குன்னா கொழுந்து விட்டு அப்படியே எரியிற மாதிரி காமிச்சிருக்கு. அவர் சொன்னாராம், ஏதோ ஜுவாலையோடு எரியிற மாதிரி தெரியுறது அப்படின்னாராம். அப்போ அப்படி பேசி வாயை மூடுறதுக்குள்ளே காஞ்சி மடத்துலேருந்து தேனம்பாக்கத்துக்கு யாரோ மடத்து சிப்பந்தி ஒரு எம்ப்ளாயி ஓடி வந்தாராம். பெரியவாளை தரிசனம் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டு போனோன்னு. காஞ்சி மடத்தில் மேல் கூரையில் அது கூரை மாதிரியே இருந்திருக்கு. அந்த கூரை அதனால் தீப்பிடிச்சுன்ட்டு போல இருக்குது. அது தீப்பிடிச்சு எரிஞ்சிருத்து. அப்படியே தகவலை சொல்ல வந்திருக்கா. பெரியவாளுக்கு சொல்லணுமே அப்படின்ட்டு வந்திருக்காளாம். உடனே என்ன சொன்னாலாம், பெரியவா சரி, நீ காரில் தானே வந்த, நீ கிளம்பிப்போ, இவரையும் கூட்டின்னு போ. அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாராம். முரளி மாத்திரம் அவள் அம்மா அங்கே இருந்திருக்கா. ஏன்னா வந்துட்டு தானே திரும்பி போகணும். முரளி அந்த வந்த எம்ப்ளாயி கூட்டுன்ட்டு காரில் அங்கே போயிருக்கார். போய் அந்த காஞ்சி மடத்தில் அந்த காலத்து கட்டடம் அது மாடியில் போய் பார்த்தாருன்னா அந்த கூரை கூரை எரிஞ்சே போயிடுது முழுக்க. ஆனால் அது எரிஞ்சிட்டே இருக்கும்போது கீழே விழணுமே. ஏன்னா அங்கேருந்து அந்த ஸ்பார்க்ஸ் எதாவது கீழே தானே விழும். அது நார்மலாக நடக்கிறது. கீழே நிறைய புக்ஸ் வச்சுருக்கு, நிறைய தஸ்தாவேஜுகள் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது, நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது காஞ்சி மடத்தோடது. ஆனால் எதுவுமே ஒன்றும் ஆகாத மாதிரி அங்கங்கே ஏதோ விழுந்திருக்கே தவிர புக்கு மேலே எதுவுமே விழலை, தஸ்தாவேஜ் மேலே இந்த ஸ்பார்க்கும் விழலை, ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஆனால் முரளி என்ன பண்ணார், எதுக்கும் சரி இப்போ ஏதோ நல்லபடியாக அதை ஆயிடுத்து. பெரியவா தான் நாங்கள் காமிச்சிருக்காரு. இந்த இதை செயினை காமிச்சு இதை மேலே போட்டுருக்க ருத்ராட்சமாக இதை காமிச்சு இது எப்படி தெரியறதுன்னா அது எரிஞ்சுன்னு இருக்குனால அதான் அது பெரியவாளுக்கு தெரியாமல் அங்கே ஒன்றும் நடக்காதுன்றது தான் பெரியவா காமிக்கிறான். அதெல்லாம் எடுத்து பத்திரமாக உள்ளே எடுத்து வைங்க, இதுக்கு கூரையை போட்டுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பெரியவா மூலமாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்தாராம். வந்தவுடனே விஷயத்தெல்லாம் சொன்னாராம். பெரியவா எல்லாம் சரி அப்படியா, சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாராம். இவர் போய் சேர்ந்தாராம். முரளி போய் 2-3 நாளில் இவருக்கு டி நகரில்
சவுத் போக் ரோடு அப்படின்றது டி நகரில். அது சொந்தமான ஒரு மீனாட்சி கல்யாண மண்டபம் இருக்குது இவாளுக்கு. அதாவது அம்மா பேர் தானே மீனாட்சி கல்யாண மண்டபம். இப்போ போனால் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் ரியர் சைடில் வந்து ஒரு அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு இது இருக்கும் போல் இருக்குது. அந்த கேட்ரிங்க்காக எல்லோரும் சாப்பிட்றதுக்காக ஒரு கீரை இது கீத்துக்கரை கீத்துக்கரை போட்டு அந்த கூரையினால் மெஞ்ச ஒரு ஒரு ஹால் மாதிரி இருக்கும் போல் இருக்குது. அது தீப்பிடிச்சிருக்கு. அது தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படியே வந்திருக்கு. வந்து இந்த பில்டிங் கிட்ட தீப்பிடிக்க வரும்போது அந்த இடத்துல மகாபெரியவரோட ஒரு திருவுருவ படம் ஒன்று தொங்க விட்டுருக்கு போல் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தவொடனே அதை கரெக்டாக அது ஆஃப் ஆகிட்டுருக்கு. இவருக்கு ஃபோன் வந்து தான் இந்த மாதிரி எரிஞ்சுட்டுருக்கு, நாங்கள்லாம் அணைச்சிட்டுருக்கோன்னு சொன்னாலும் அவர் அங்கேருந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து கிளம்பி வரணுமே. அவர் கிளம்பி ஒரு காரில் வந்து சேர்கிறதுக்குள்ளே இது என்ன ஆகிடுதுன்னா அந்த தீப்பிடிச்சுட்டே இருந்தது. சரியாக மகாபெரியவரோட திருவுருவப் படம் கிட்ட வரும்போது அது கரெக்டாக ஃபயர் புட் ஆஃப் ஆகிடுது. யாரும் இவா பண்ணதில் ஒன்றும் ஆகலை. பெரியவா அப்படிங்கிறது வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா, அது ஆகிடுது. ஆனால் அந்த புகை வந்து உள்ளே போய் அந்த கிளாஸ் வழியாக உள்ளே போய் சில இடங்களில் கருப்பாக அப்படியே அழுக்காக கருப்பாக பிடிஞ்சிருக்கான் பெரியவா மேலே. ஆனால் முரளி வந்து நினச்சிட்டாராம், இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிலாம் பண்ணிடக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்ததுலேருந்து பெரியவா நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். அதனால் இந்த இது அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த தீக்கரையோட அந்த கார்பன் அந்த மாதிரி அந்த ட்ரேசஸோட மேலே படிஞ்சிருக்க கருப்பு அதோடையே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இது இருக்கான். அந்த திருவுருவ படம் இன்னும் இன்றைக்கி கூட அது வந்து இந்த மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் மாட்டியிருக்கு. அதை பெரியவா வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றிருக்கா பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து, ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்துன்னு ஒன்று அவர் பண்ணதுக்கு அவருக்கு திருப்பி பெரியவா வந்து அவர் இது பண்ணியிருக்கார். நம்ம ஒன்று பண்ணால் தான் அவர் பண்ணுவார்ன்றது கிடையாது. இதெல்லாம் இந்த ஒரு அனுபவங்கள் அவருக்கும் அது ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்தாருன்னா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு நிம்மதி. நம்ம அன்றைக்கி போய் நம்ம உடனே காரில் போய் மடத்தில் போய் இந்த தீ என்ன நடந்ததுன்னு பார்த்துன்னு வந்தோம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அவர் நினச்சி கூட பார்க்கல பெரியவா நம்மளுக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அனுகிரகம் ஆகிடுது. அதனால் அந்த படம் இன்றைக்கி கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரியவா தான் காப்பாற்றிருக்காருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக பெரியவா தான் காப்பாற்றிருக்கார், அது டவுட் இல்லையே. பெரியவா படம் ஒன்றுமே ஆகலையே அந்த இடத்துல. ஜெய்சங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன்.